கார்த்தி சுப்புராஜ் சார் எப்படி வந்து ஒரு எடிட்டர்ட்ட ஒர்க் வாங்குவாரு? எப்படி அதாவது நீங்க ஸ்கிரிப்ட்டே வந்து உங்கட்ட சொல்ட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. ம். என்ன மாரி ஐடியாஸ்லாம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத எடிட்டிங் கட்டா இது மாரி கேட்பாரா அவரு? ரொம்ப கேஷுவலா இருக்கும். அது இப்ப நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கும். ம், ஒரு ம், ஐடியா இருக்கு. அத டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. அது எப்படின்னா ஸ்கிரிப்ட் ம், மூலமா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது விட்டு ஸ்கிரிப்ட் விட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்காது ஆக்சுவலா. ம், ம், அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் பார்த்து நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம்ல. அவர் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கு. ம். அதுலேருந்து எனக்கு என்ன பெஸ்ட்டா ஃபீல் ஆகுதோ, அது என்கிட்ட வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாரு அவரு. ஓகே, அதுலேருந்து தென் அது எவ்வளோ டீவியேட்டா இருக்கு, எவ்வளோ ரைட் பாத்துல இருக்கு. ஓகே. அது பார்த்துட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வர மாதிரி. ஸோ அது அது ப்ராப்பரா ஒரு ட்ரஸ்ட்டு தான் அது. ம், ம், ம். சரி பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ம், ம். நமக்கும் அதுதான். அவர் வந்து நம்மள அவ்வளோ நம்பி குடுக்கும்போது, நம்மளும் வந்து அவர கைவிடக்கூடாது. ம், ம். அது ஸ்ட்ராங்கா இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு சேலஞ்ச எடுத்து பண்ணணும்னு தான் ஓகே. தோணும். ஈவன் டபுள் எக்ஸ்லயும் நீங்க தான் அஜிகேதன டபுள் எக்ஸ்லயும். ஆக்சுவலா டபுள் எக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ட்டா அவர் கூட வொர்க் பண்றது. ஓகே, பட் ஃபர்ஸ்ட்டு ஜிகர்தண்டாலேருந்து நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ஓகே, எப்படின்னா, அந்த ஓகே. டைம்ல வந்து அசோசியேட்டா வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம், ம், ம். விவேகானந்த் சார் கூட. ஓகே. அப்போலேருந்து அவர் கூட பழக்கம் இருக்கு. ம். கார்த்தி அண்ணா கூட பழக்கம் இருக்கு.